பாஜக முஸ்லீம் எதிர்க்கிறதுன்னு சொல்லு, முஸ்லீம் ஓட்டு உனக்கு வந்துடும். சரியா? எம்ஜிஆர்னு நீ சொல்லிடு, அதிமுகலேருந்து ஒரு ஓட்டு உனக்கு வந்துடும். சரியா? அடுத்து நீ வந்து அங்கே வந்து அந்த ஆணவ கொலையை பற்றி பேசாத, முக்குளத்தோர் ஓட்டு அது வந்துடும். இது எதுவுமே, அதாவது யாரையும் இந்த இடத்துல டேமேஜ் பண்ணாமல் நீ சும்மா இருந்தாலே உனக்கு ஓட்டு வந்துடும். அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனமான கூட்டணியா காட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை பலவீனமான தலைமையா காட்டி உண்மையான அதிமுக தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தான் அடுத்த எம்ஜிஆர் என்ற மாதிரி பேசி இருக்கிறாரு. கூட்டணி வச்சதுல இருந்து அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் இல்லைன்னு மறுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் அவரை பாஜக தலைமை மதிக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் எப்படி அவருடைய தலைமை வலுவா இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 36 vs 41 அப்படின்னு நிற்கும் பொழுது இங்கே தான் விஜயோடைய பார்ட்டிசிபேஷன் வருது. விஜய் எவ்வளவு வாக்குகளை, யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னும் பொழுது திமுக வாக்குகளை தான் அதிகம் பிரிப்பார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் நம் அன்பு அண்ணன் கிஷோர் கே சாமி அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா? நலம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், அதாவது நெற்றிக்கண்ன்ற அந்த யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய அட்டம்ப்ட்லாம் பண்ணி அது நிறைய பேர் என்னென்ன சதி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் கடந்து நீங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சினே. எனக்கு ஒரு பெருமையான தருணம்னு சொல்லலாம் உங்களுடைய சேனலில் உங்களோட அமர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது அப்படின்றது. ஏன்னா நீங்கள் ஒரு தரவுகள் ஒரு டாபிக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடுவீங்கன்றது எனக்கு தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வாழ்த்துக்கு. உங்களோட உட்காந்து பேசுறது எனக்கு பெருமையான விஷயம். இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். எலெக்ஷன் வேறு வருது, நிறைய சம்பவங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. விஜயும் பல கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. ஒரு அரசியல் விமர்சகரா, ஒரு அரசியல் ஆய்வாளரா கூட இந்த மாநாட்டையும் விஜயோட பேச்சையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மாநாடு அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா கருத்தரங்கங்கள், ஆய்வுகள், இதெல்லாம் தான் மாநாடுன்னு சொல்லுவோம். பொதுக்கூட்டங்கள்ன்றது வேறு, மாநாடுன்றது வேறு. சரியா? மாநாடுன்னா கருத்தரங்கங்கள், ஆய்வுகள், பட்டிமன்றங்கள் இதெல்லாமே தொடர்ச்சியாக நடைபெறும். இதெல்லாம் நடைபெறும் பொழுது சாரையாக அந்தந்த ஊரில் இருந்து, ஏன்னா மாநில மாநாடுன்னு நடத்துகிறோம் அப்படின்னா எல்லா மாவட்டங்கள்லேருந்து மக்கள் வரவழைக்கப்பட்டு அவங்க வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன், அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அவங்க வந்து முன்னிலைப்படுத்துவாங்கன்றது தான் ஒரு மாநாடு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு சாராம்சமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போல்லாம் மாநாடு என்பது நான் எவ்வளோ கூட்டத்தை கூட்டுறேன் பார், நீ எவ்வளோ கூட்டத்தை கூட்டுற, நான் எவ்வளோ கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இதில் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய 5 கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த 5 கொள்கை தலைவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு இயக்கங்கள், வெவ்வேறு சித்தாந்தத்திலேருந்து வரக்கூடியவர்கள். இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த அனைத்து சித்தாந்தங்களின் கலவையாக என்னுடைய இயக்கம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒன்றும் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது சித்தாந்தங்கள் அப்படின்றது சற்றே பின்னுக்கு தள்ளப்படும். அந்த இடத்துல வந்து சில சமரசங்கள் அப்படின்றது தவிர்க்க முடியாத விஷயமாயிடுது. அப்போது அந்த மாதிரியான ஒரு கலவையாக இவர்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, அந்த மாநாட்டில் என்ன நடந்தது, என்ன பேசினார் அப்படின்னா, தன்னுடைய கட்சி வந்து ஒரு குழந்தை, இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது, இந்த கட்சி வந்து நாங்கள் ஒரு குழந்தைங்க இப்போ தான் தவழுறோம் அப்படின்றத அவர் வந்து தெளிவுபடுத்துகிறார். உள்ளபடியே உண்மை. சரியா? அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொள்கை எதிரியாக பார்க்கிறேன் பாஜகவை, அரசியல் எதிரியாக திமுகவை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொள்கையில் நீங்கள் உடன்படுகிறீர்களா திமுகவுடன்? உங்களுடைய பிரச்சனை கருணாநிதியுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வாரிசு அரசியல் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்றால், அப்போ நீங்க என்ன சொல்லணும்? குடும்ப அரசியலை நான் எதிர்க்கிறேன், இந்த குடும்ப அரசியல் என்பது எந்த அளவுக்கு தமிழகத்தை பாதித்திருக்கிறது அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தி பேசியிருக்கணும். அது நீங்க பேசல. இன்னொன்னு என்னன்னா, அங்க பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, யாரு ஆதவர்ஜுனா? லாட்டரி மார்ட்டினோட மருமகள். அது அவங்க என்ன வேணா தொழில் பண்ணிட்டு போடுறோம். ஏன் அந்த கேள்வி அது கிடையாது. சமூகத்திற்கு என்ன சேவையை செய்ய வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனத்தை வச்சு, வாய்ஸ் ஆஃப் காமனால நீங்க சமூகத்திற்கு என்ன செய்வீங்க? இல்ல நிறைய அரசியல் தகவலை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாரு. என்ன மாதிரியான தகவல்களை கொண்டு போயிருக்கீங்க? ஆளும் அரசுக்கு எதிரான ஆதாரபூர்வமான தகவலை மக்கள்கிட்ட ஷேர் பண்றாரு. எப்படி எடுத்துட்டு போனீங்க?
இல்ல தொடர்ந்து அவருடைய சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஒண்ணு காமிங்க. அரசியல், அதாவது ஆளும் அரசியல் தரப்புக்கு எதிராக, அரசு தரப்புக்கு எதிராக நான் இந்த நடவடிக்கையை எடுத்தேன், இதை நான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனேன், ஏதாவது ஒண்ணு காமிங்க. பெரிய அளவுக்கு அந்த மாதிரி இல்ல. அப்புறம் என்ன, பிஆர் வேலையை தான் பார்த்துட்டு நான் ஒரு இருக்காரு. உதாரணம் கொடுக்குறேன். நாம் தமிழர் கட்சி எடுத்துப்போம். சரியா, அவங்களுக்கு பெரிய பணப்பின்னணிலாம் கிடையாது. சரியா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை எடுத்துப்போம். நான் காமிக்கிறேன்னா 10 பேரை காமிக்க முடியும். குவாரியில் பிரச்சனை நடந்தால் சண்டை போட்டிருப்பாங்க. ஆமா, ஏற்று சண்டை போட்டு கைதாகி இருக்கிறாங்க. சரியா, ஏற்று சண்டை போட்டிருப்பாங்க. மணல் அழுவுது, ஏற்று சண்டை போட்டிருப்பாங்க. சரியா, கொண்டு வந்து நம்ம இம்லர் எடுத்துக்கோங்க, கன்னியாகுமரியில் இளைஞன் எடுத்துக்கோங்க, கேரளாவில் வந்து கழிவை கொட்டுறதை தட்டி கேட்டாப்புல துணிந்து. சரியா, இது எதுவுமே சுயநலம் இல்லாமல் செய்தது. எந்த பின்பலமும் கிடையாது அவங்களுக்கு. அவங்கள வந்து விகடனம் கூட்டு பாராட்டியதா, இல்லை பெரிய பெரிய இவங்க மீடியா ஹவுஸ் கூட்டு பாராட்டியதா, எதுவுமே கிடையாது. அவங்க அதை எதிர்பார்த்து பண்ணாங்களா? அதுவும் கிடையாது. இந்த மண்ணின் மீதான பாசம். சரியா, இந்த மாதிரி உங்க கட்சியிலும் நபர்கள் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. உங்க கட்சியிலும் தவேகாவிலும் இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க. அவர்களெல்லாம் முன்னிலைப்படுத்தினீங்களா? இல்ல, டோட்டலா விஜய் மட்டும்தான் நீங்க முன்னிலைப்படுத்திருக்கணும். நீங்க விஜயை முன்னிலைப்படுத்துறீங்க, ஓகே, தலைவர் நீங்க அதை முன்னிலைப்படுத்துறீங்க. அடுத்து ஆதவ அர்ஜுனாவை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. ஆதவ அர்ஜுனா வந்து வரலாறுன்னு பேசுறாரு, தப்பா பேசுறாரு. உண்மை. 1967 தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அண்ணா அவர்கள் சொன்னதாக பேசுகிறார். அப்படி அவர் சொல்லவே இல்லை. அவர் தம்பி வா தலைமை ஏற்கவா என்று சொன்னது 1949 அவர் கட்சி உருவாக்கப்பட்ட பின்னர், திமுக உருவாக்கப்பட்ட பின்னர் நடந்த முதல் மாநாடு, ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் அவர் அதை பேசுகிறார். யாரை பார்த்து பேசுகிறார்? நாவலர் நெடுஞ்செழியனை பார்த்து பேசுகிறார். எதற்காக பேசுகிறார்? அந்த இளைஞர் வந்து தலைமை தாங்க வேண்டும் அப்படின்றது அவருடைய எண்ண ஓட்டம். அது மட்டும் இல்லாம அண்ணாவோட திராவிட கொள்கை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்றாரு, அதுவும் முழுக்க முழுக்க தப்பு. என்ன அது திராவிட கொள்கை? நீங்க அண்ணாவுடைய கொள்கை அப்படின்னு பேசக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு புரியல. முதல்ல அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவரிடம் வைக்கப்பட்ட கேள்வி, நீங்கள் ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொல்றார், தெளிவாக சொல்கிறார், நாங்கள் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று ஏற்படுத்தவில்லை, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஏற்படுத்துகிறோம். அப்ப திராவிடர் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற வரும்பொழுது அவர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிடர்களுக்கு மட்டும் கிடையாது, அது ஆரியர்களுக்கும் பொருந்தும், அது பௌத்தர்களுக்கும் பொருந்தும், சமணர்களுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறார். இப்போ இந்த விளக்கத்தை உள்ளபடியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பொருத்தி பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு? அனைவருக்குமான ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு அவரு ஒரு கட்டத்துல தெளிவாகவே சொல்லிட்டாரு, நாங்க பார்ப்பனர்களை எதிர்க்கல, பார்ப்பனிய கருத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எழுத வைக்கிறாரு. யார்? தம்பிவா தலைமை ஏற்கவான்னு சொன்ன நாவலர் நெடுஞ்செழியனை வச்சு அவர் எழுத வைக்கிறாரு. என்ன எழுத வைக்கிறாருன்னா, திமுகவில் பிராமணர்கள் சேர வேண்டும், சேர்ந்தும் இருக்கிறாங்க. விபி ராமன் வந்து இருந்தாரு, சேர வேண்டும்னு எழுதுறாரு. இது எழுதியதை தட்டி கேட்டது யாருன்னா நாத்திகம் ராமசாமி. நாத்திகம் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த நாத்திகம் ராமசாமியை தட்டி கேட்கிறார், இதை எப்படி நீங்கள் சொல்வீர்கள் அப்படின்ட்டு. உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் இந்த கட்சியிலிருந்து வெளியேறு என்று வெளியேற்றுகிறார். கரெக்ட். சரியா, 1958 சிகாகோ ட்ரிபியூன் என்கிற அந்த பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி, எனக்கு தெரிஞ்ச செப்டம்பர் 9-10 நினைக்கிறேன், இந்த காலகட்டத்தில் கொடுத்த பேட்டி. அந்த பேட்டியிலும் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், தீகாவிலிருந்து நீங்கள் ஏன் வெளியே வந்து திமுகவை ஆரம்பித்தீர்கள் என்றால், அவர் சொல்கிறார், தீகாவில் பிராமணர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆமா, ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, அதனால் நாங்கள் திமுகவை உருவாக்கினோம், அதுவும் ஒரு காரணம், முக்கிய காரணம் என்று அவர் பதிவு செய்கிறார். இதையெல்லாம் ஏற்றுப்பாங்களா? என்னன்னு தெரியுமா முதல்ல? அதுதான். இப்போ இந்த இடத்துல தான் நீ நினைக்கலாம், நான் பல்வேறு விஷயங்களை பேசுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த மாநாட்டுக்கு வருவோம். இந்த மாநாட்டுல இது குறித்து ஏதாவது பேசப்பட்டதா? ஒண்ணுமே கிடையாது. இது குறித்து ஏதாவது அரசு ஆராயப்பட்டதா? எதுவுமே இல்லை. ஆனா இந்த மாநாட்டுல நம்ம நினைக்கிறோம் விஜய்க்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறோம். இல்லை, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவ்வளவெல்லாம் வந்து யோசிக்க மாட்டார்கள். மக்கள் சிறந்த அறிவாளிகள், ஆனால் அந்த அறிவை பயன்படுத்துவதில்லை அப்படின்றதுதான் இங்க பிரச்சனை. சரியா, அப்போ அவருக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, நீ முஸ்லீம்னு சொல்லு, ஓகே, பாஜக முஸ்லீம் எதிர்க்கிறதுன்னு சொல்லு, முஸ்லீம் ஓட்டு உனக்கு வந்துடும். சரியா, எம்ஜிஆர்னு நீ சொல்லிடு, அதிமுக ஒரு ஓட்டு உனக்கு வந்துடும். சரியா, அடுத்து நீ வந்து அங்க வந்து அந்த ஆணவ கொலையை பத்தி பேசாத, முக்குளத்தோர் ஓட்டு அது வந்துடும். இது எதுவுமே, அதாவது யாரையும் இந்த இடத்துல டேமேஜ் பண்ணாம நீ சும்மா இருந்தாலே உனக்கு ஓட்டு வந்துடும்.
மக்களோட ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் என்னதான் வந்து விமர்சன பூர்வமாக அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் விஜயோட பேச்சில் முக்கியமாக பார்க்கப்பட்டது அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை தாக்கி பேசினது தான். பலவீனமான கூட்டணி, அடிமைத்தனமான கூட்டணி அப்படின்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணியை தாக்குறாரு. அடுத்து எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மையார் ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய கட்சி இன்றைக்கு யார் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை பலவீனமான தலைமையா காட்டுறாரு. ஒரு பக்கம் முடிச்சிடுறாரு, அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனமான கூட்டணியா காட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை பலவீனமான தலைமையா காட்டி உண்மையான அதிமுக தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தான் அடுத்த எம்ஜிஆர் என்ற மாதிரி பேசி இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கினார் என்பதே தவறான கூற்று. எப்படி சொல்றீங்க? சரியா, அந்த காலகட்டத்தில் நீங்க வரலாறு திரும்பி பாருங்க. அந்த காலகட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். ஆமா, சரியா, வெளியேற்றப்பட்டு விட்ட காலகட்டத்தில் நீங்க திருச்சி வேலுச்சாமியோடைய பேட்டிகள் எடுத்து பாருங்க. ஏன்னா அவர்லாம் அப்போ ஸ்டூடெண்ட் லீடராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய பேட்டிகள்லாம் எடுத்து பாருங்க. நம்ம ராஜன் செல்லப்பா அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் லீடராக இருந்தார். இவங்கெல்லாம் வந்து அப்போ இருந்த சமகாலத்தில் இருந்தவங்க. உண்மை என்னன்னா, ஏன் சைதை துரைசாமி எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் என்னன்னா கட்சியை தொண்டர்கள் உருவாக்கினார்கள். சரி, எம்ஜிஆர் அதில் இணைத்துக் கொண்டார். எம்ஜிஆருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தொண்டர்கள் உருவாக்கிய கட்சியில் எம்ஜிஆர் இணைத்துக் கொண்டார். எம்ஜிஆர் அந்த கட்சியை உருவாக்கல. அதனால தான் அவர் வந்து தொண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் கட்சியோட சட்டத்திட்டங்கள். ஏன்னா இது அவரோடதே கிடையாது, தொண்டர்கள் உருவாக்கிய கட்சியில எம்ஜிஆர் இணைத்துக் கொண்டார். இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே எம்ஜிஆரை பற்றி பேசுவதனால நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட தேர்தலில், தாராபுரம்னு நினைக்கிறேன், தேர்தலில் என்ன ஆயிடுச்சுன்னா இடைத்தேர்தல், அதில் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா தெரியாதனமாக அந்த கேண்டிடேட்டு தவறான ஒரு கேண்டிடேட்டு கொடுத்துட்டாங்க. அவருக்கு அந்த கேண்டிடேட் மேலே உடன்பாடு இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ரெட்டைலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு போய் அவர் சொல்கிறார், பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த தேர்தலில் மக்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க, எம்ஜிஆர் சொல்கிறத கேட்கல. சரியா, அப்போது அதிமுக என்பது தலைவர்கள் அப்பப்போ முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கலாம், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கலாம், ஆனால் அது மக்கள் இயக்கம். ஆனால் தொண்டர்களுடைய இயக்கம். தொண்டர்கள் யாருன்னா மக்களுடைய பிரதிநிதிகள். சரி, இப்போ இவங்க வந்து நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு நீ அந்த இயக்க, நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் தெரியுமா, அண்ணாமலையை பற்றி பதில் சொல்லும்போது சொன்னார், தம்பி உனக்கு புரியல, இது ஒரு மாதிரியான கட்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த கட்சி கிடையாது. ஏங்க ஜானகி அம்மையாரை விட எம்ஜிஆர் அவர்களே யாராவது பார்த்துக்க முடியுமாங்க? அவங்களே அந்த கட்சி ஏற்றுக்கல, நிராகரித்தது. சரியா, அப்படின்னும் பொழுது சசிகலா அவர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் 35 ஆண்டு காலம் பயணித்தவர், நிழல் போல பயணித்தவர், அவங்களே நிராகரித்தது. எடப்பாடி பழனிசாமின்ற தனிநபர் வந்து சசிகலாங்கிற ஆளுமையை தூக்கி வெளில போட்டுற முடியுமா? யோசிச்சு பாருங்க மகள். எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்தியா முழுக்க, இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்களுடைய பின்னணியில் வந்திருப்பாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை 35 ஆண்டு காலம் கோல வச்சுவர். சரியா, அவங்கள அசால்ட்டாக அப்படி தூக்கிலாம் போட முடியாது, ஒரு நபரால் தூக்கி போட முடியுமா? அதுவும் நீ இவர்களுடைய கூற்றுப்படி தவழ்ந்து வந்தார், அப்படி வந்தார், அப்படி சாதாரணமாக வரக்கூடிய நபர், அடிமையாக வரக்கூடிய நபர், தமிழகத்தின் 2 பெரிய குடும்பங்கள், தமிழக அரசியலில் கோலோச்சக்கூடிய 2 பெரிய குடும்பங்கள்னா, ஒன்று சசிகலா குடும்பம், இன்னொன்று கருணாநிதி குடும்பம். சரியா, உண்மை. இதுல சசிகலா குடும்பத்தை அசால்ட்டா தூக்கி வெளியில போட்டது அவ்வளவு சாதாரணமான விஷயம். தொண்டர்களோட துணை இல்லாம இது நடக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. சரியா, அப்போ சாத்தியமில்லாத ஒன்றை அவர் வந்து செய்து காட்டியிருக்கிறார் என்றால் அவருக்கு தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கு. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்களோட ஆதரவு இருக்கு அப்படின்னா ஏன் வந்து அதிமுகவோட முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஐயா அன்வர் ராஜாவாகட்டும், மைத்ரேயன் ஆகட்டும், அப்புறம் இன்னொரு அதிமுக எம்எல்ஏவாகட்டும், இவங்கெல்லாம் இப்ப சமீபத்துல திமுகவில் இணைஞ்சாங்களே, இணையும் போது கூட எடப்பாடியோட போக்கே சரியில்லைன்னு அவருடைய தலைமையைத்தானே சுட்டி காட்டுறாங்க. இணையறவங்க, வெளில போய் இணையறவங்க எடப்பாடியோட போக்கு சூப்பரா இருக்கு, இருந்தாலும் நாங்க இருக்க விரும்பல அப்படின்னா போய் இணைவாங்க. கண்டிப்பா தப்பா சொல்லிட்டு தான் போய் இணைவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், 2010 முத்துசாமியில எல்லாம் போனாங்க. செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுது சிட்டிங் மினிஸ்டர் கார்ல போய், சிட்டிங் மினிஸ்டர் திமுக கார்ல போய் திமுக இணைஞ்ச வரலாறுலாம் இருக்கு. சரியா, அதனால இதையெல்லாம் அளவுகோல எடுத்துக்க வேண்டாம். நான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வர அந்த முக்கிய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் இவையெல்லாம் பாரம்பரியம் மிக்க இதுல இருந்து வந்தவங்க எல்லாம் கிடையாது.
சாதாரணமாக இருந்தவங்க சாமானியர்களும் வந்து நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இதில் சொல்கிறாரு, கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ 100 நாள் வேலை திட்டத்தில் பயனாளி. ஓ, எளிய மனிதர். அவங்கள வந்து நம்ம எம்எல்ஏ வந்திருக்காங்க. சரியா, இந்த மாதிரியான நபர் தான் டிகேஎம் சின்னையா. யார் நம்ம தாம்பரத்தில் பஞ்சர் கடை வச்சிருக்காரு. சரியா, கவுன்சிலர் ஆகிட்டார். கவுன்சிலர் ஆனதுக்கப்புறம் பஞ்சர் கடை வச்சுக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்ணார், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு போட்டுக்கிட்டாரு. என்ன வாடகைக்கு வீட்டு பிடிச்சி கொடுப்பாரு. சரியா, அவர் எம்எல்ஏ. அடுத்து அவர் எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே அவருக்கே தெரியாது, அவர் அமைச்சர். என்ன சின்னையா அமைச்சர் ஆகிட்ட அப்படி அங்கே இருக்கிற லோக்கல் ஆளு. சரி, இதுதான் அதிமுக. இவர் துரைமுருகன் பேசினாரு ரொம்ப நக்கலா ஒரு பேட்டியில், பார்த்தீங்களா, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. எம்பி அனுப்புகிறாங்க. அது யார்? சத்துணவு கூட ஆயா. சத்துணவு கூடத்தில் ஆயாவாக பணிபுரிந்தவர் எம்பி ஆகக்கூடாதா? மக்களுடைய பிரதிநிதியானுங்க, நிச்சயமா யார் வேண்டுமானாலும் ஆகலாம்ல. அப்படின்னும் பொழுது இதுக்கு முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. சரியா, இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ மைத்ரேயனா இருக்கட்டும், அன்வர் ராஜாவா இருக்கட்டும், இவர்கள்லாம் யாரு? சாமானியர்களாக இருந்தவர்கள். இவர்களுக்கு அடையாளம் இந்த கட்சி கொடுத்தது. சரி, இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. மைத்ரேயனுக்கு பின்னாடி எத்தனை பேர் வருவான்? மைத்ரேயனுக்கு பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. ஆனா இதன் மூலமா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை வந்து வலுவானதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. நான் இன்னொரு கேள்வியும் சேர்த்தே கேட்கிறேன். இப்போ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனமான கூட்டணி, அடிமை நிலையிலான கூட்டணி அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம நாம அந்த கூட்டணியை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. கூட்டணி வச்சதுல இருந்து அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் இல்லைன்னு மறுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் அவரை பாஜக தலைமை மதிக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் எப்படி அவருடைய தலைமை வலுவா இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்வதை குறித்து இவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக, இப்ப நாளைக்கு அதிமுக ஆட்சி இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று தான் சொல்வார்கள். சரி, சரியா? அப்படின்னும் பொழுது கூட்டணி ஆட்சி என்றால் மந்திரி சபையில் முக்கியத்துவம் கிடையாது. இல்ல, அவங்க அப்படிதானே பேசுறாங்க. அதுதான் சொல்றேன். அவங்க அந்த எதிர்பார்ப்புல இருக்கலாம். யார் வேணும்னா என்ன எதிர்பார்ப்புல வேணாலும் இருக்கலாம். ஏன் காங்கிரஸ் அந்த எதிர்பார்ப்புல இல்லையா? திமுக. நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. நான் முடிச்சிடறேன். சரியான இடத்துக்கு வந்தீங்க. காங்கிரஸ் அந்த எதிர்பார்ப்புல இல்லையான்னு கேக்குறீங்க. காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு, எல்லாருக்குமே ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கு. ஆனா திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு என்னதான் ஆசை உள்ள இருந்தாலும் அதை பெரிய அளவுக்கு வெளிப்படுத்தல. ஆனா பாஜக மட்டும் அதிமுக கிட்ட இதை வலிந்து திணிக்க பாக்குறாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பலவீனமானது அப்படிங்கிறது வெளிப்படுத்தல. நான் மறுக்கிறேன். ஏன் நான் மறுக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. கூட்டணியில் இருந்தா என்ன, கொள்கை அளவுல நாங்க வந்து வேறுபடுறோம். சரி, எண்ணிக்கை அளவுல நாங்க உடன்படுறோம். சரியா, எண்ணிக்கை அளவில் நமக்கு தேவைப்படுது, அதனால நம்ம உடன்படுறோம். இப்போ கொள்கை அளவில் வேறுபட்டு எண்ணிக்கை அளவில் உடன்படும் பொழுது அது கூட்டணி என்று வருகிறது. சரியா, இல்லைன்னா நான் ஒரு கட்சி அவன் ஒரு கட்சி ஏற்கணும், 2 பேரும் ஒரே கட்சியாக இருந்துடலாமே. சரியா, திமுக கூட்டணியில் அவங்க எதிர்பார்ப்பது என்னன்னா, தொங்கு சதைகளாக அவர்கள் இருக்க வேண்டும். நாங்கள் அதை எதிர்பார்க்கலையே. எங்களுக்கு டெய்லி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு யாராவது சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமா? ஆனால் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, டெய்லி யார் கேட்டாலும் கேட்கலாம், நாங்கள் திமுகவுடன்லாம் இருப்போம். நாங்கள் திமுக, உன்னை யார் கூப்பிட்டது? அங்கேயே இரு, உன்னை யாரும் வேணாம்னு சொல்லலையே. அவங்களை எதிர்பார்த்தோம்ல ஒரு கட்டத்துல. எல்லாருமே எல்லார்ட்டையுமே வந்து இவங்க அவங்களோட வருவாங்க, அவங்க இவங்களோட வருவாங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ காங்கிரஸ் பாஜகவுடன் பேசாது. சரியா, திமுக அதிமுகவுடன் பேசாது. மற்றவங்க எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அது கிடையாது. இப்போ நம்முடைய கேள்வி, நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் வலுவாக தான் இருக்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ அப்படியே அதிமுக எடுத்துப்போம். அதிமுக எந்த இடத்துல அடிமையாக காண்பித்திருக்கிறது? உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், 2001 பாஜக எவ்வளவு தொகுதிகளை கருணாநிதி கொடுத்தார்? எப்படியும் இருக்கும் 21 தொகுதிகளை கொடுத்தார். 21 தொகுதி. சரியா, நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? 19. ஏன் நம்ம அவ்வளவுதான் கொடுத்தோம்? ஏன்னா உங்களோட பலம் அவ்வளவுதான், அதுவே அதிகம் அப்படின்னு சொல்லி. அப்போ கருணாநிதியால் முடியாததை எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடிந்ததுல 21. இத்தனைக்கும் மத்தியில 2001 கருணாநிதி தயவால் வாஜ்பாய் அரசாங்கம் இருந்தது. சரியா, ஆனா 2021 மோடி அரசாங்கம் தனிப்பெரும்பான்மைன்னு இருந்தது. அதிமுக தயவே தேவையில்லை. சரியா, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு ஒரு கால் நாங்கள் வந்து ஆட்சியில் இல்லாமல் போனால்
எங்களுக்கு பாஜகவோட தயவு தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களை பழி வாங்குவாங்க அப்படின்னும் பொழுது நாங்கள் பயந்துருக்கணும்ல. கருணாநிதி கொடுத்தா மாதிரி 21 பாஜகவுக்கு 63 காங்கிரஸ்க்குன்னு கொடுத்துருக்கணும்ல. அப்படி கொடுத்தோமா? இல்லை. அப்படின்னும் பொழுது யாருக்கு அடிமை? எங்கிருந்து அடிமைங்கிற எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு சொல்றீங்க. ஸ்ட்ராங்கா இருக்காருன்றதை விட அதிமுகவோட கலாச்சாரமே அப்படி கிடையாது. நீங்க ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர்னு சொல்லக்கூடிய தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய திமுக எங்கேயாவது ஆளுநரை வலுவாக எதிர்த்து நீங்க காமிங்க. ஏன் தொடர்ந்து ஆர்.என். ரவியை எதிர்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இந்த இதெல்லாம் விடுங்க. நாங்க வந்து சென்னாரெட்டியை எதிர்த்தது போல அப்படி சொல்றேன். ராஜ்பவன்ல வெளில வர முடிஞ்சதா சென்னாரெட்டியால? அக்ரெசிவா கேக்குறீங்க. வெளில வர முடிஞ்சதா சென்னாரெட்டியால? வர முடியல. நாங்க எழுத்த மாதிரி முன்னால முடியுமா? முடியாது. சரியா? இதே டிஎன் சேஷன் தலைமை தேர்தல் ஆணையர் அவர். சரியா? எங்களுடைய தலைவர் யார் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசினார்ன்றதுக்காக சென்னையில ஓட விட்டோம் அந்த ஆளு. சரியா? இதெல்லாம் வந்து வரலாற்று நிகழ்வுகள். இதெல்லாம் மாத்தி பேச முடியாது. அப்போ இதையெல்லாம் முன்னால செய்ய முடியுமா? நீ உதாரணம் விடுவ. சரியா? இது செய்தி காட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது அதிமுக. வித்யாசாகர் ராவையும் ஓடினார் மும்பைக்கு. உட்கார வேண்டியதானே? இங்க ஆளு தானே பன்னீர்செல்வம் தானே காப்பந்து முதலமைச்சர். கரெக்ட். போலீஸ் உங்க கையில தானே இருக்கு. மத்திய அரசாங்கம் உங்க கையில தானே இருக்கு. மோடி நினைச்சால் எது வேணாலும் செய்யலாமே. செய்ய வேண்டியதானே? முடியல. அதுக்கப்புறம் நாங்க வந்து அதுக்கப்புறம் ஆளுநர் வந்து எங்ககிட்ட கேட்டாரு, கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் ஆகிடும், அதாவது அரசியல் சாசனமே நீர்த்து போய்விடும், அதனால நீங்க வந்து அரசமையுங்கள் எங்ககிட்ட வந்து ஆளுநர் வந்து கேட்டாரு. நாங்க ஒன்றும் போல. சரியா? அப்ப வந்து கேட்ட அப்புறம் நாங்க தானே இப்போ ஆட்சியை நடத்தினோம். அப்ப ஆட்சியை நடத்திய பொழுது நாங்க போய் அங்க போய் கெஞ்சினோமா? நாங்கள் நினைத்திருந்தால் எங்களுக்கு 38 எம்பிக்கள் இருந்தாங்க, 37 எம்பிக்கள் இருந்தாங்க. ராஜ்யசபால 10 பேர் இருந்தாங்க, 11 பேர் இருந்தாங்க. சரியா? இத்தனை எம்பிக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அமைச்சரவையில் உட்காந்துருக்க முடியாதா? வாய்ப்பு இருக்கு. சிவசேனா மாதிரி மற்றவங்க மாதிரி உட்காந்துருக்க முடியாதா? எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் சொல்றோம். எங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் எங்களுடைய ஃபோக்கஸ். சரியா? தமிழ்நாட்டுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு எங்களால் பெற முடியும். உங்களால் பெற முடியுமா? நீங்க வந்து 18 ஆண்டுகள் மாத்தி இருந்தீங்க. குஜராத் அரசாங்கத்தில் இருந்தீங்க, தேவேகவுடா அரசாங்கத்தில் இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி விபி சிங் அரசாங்கத்தில் இருந்தீங்க. விபி சிங், குஜராத், தேவேகவுடா. சரியா? இவர் வாஜ்பாய், மன்மோகன் சிங், இத்தனை அரசாங்கத்தில் இருந்தீங்களே, நீங்க என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணீங்க? நிச்சயமா நம்ம அதை பத்தி தனியா கூட நம்ம விவாதிக்கலாம். இப்ப நீங்க சொல்றதுல இருந்து ரைட், ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றதுல இருந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பண்பு வந்து ரொம்ப வலுவா இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பண்பே இல்ல. அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு என்ற இயக்கத்தோட டிஎன்ஏ. எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுகவுடைய ஒரு தொண்டர். சரியா? அவர் தலைவர் கூட சொல்லிக்க மாட்டார், தொண்டர் தான். ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டருக்கும் அந்த பண்பு இருக்கு. சரியா? எங்க கிட்ட வந்து நீங்க வந்து இந்த நாங்க உங்களுக்கு அடிமையா போகணும்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அது நடக்கவே நடக்காது. நாங்க சொல்லுவோம், அதெல்லாம் நாங்க நல்லா பேசுவோம். அது அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய பண்பு. எனக்கு புரியுது. இப்ப அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா திமுக ஒன்றும் அப்படி அப்ரோச் பண்ணவே இல்லையா? இப்ப எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சி அப்படின்னா அது அதிமுக தான். நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க தான் எதிர்கட்சி. ஆனா நேற்று வந்த விஜய் அவர்களுக்கு முதன்மை அமைச்சர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்காக? விஜய் வந்து அந்த மாநாட்டுல ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணதுக்காக திமுகவின் முதன்மை அமைச்சர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப காமெடியா டீல் பண்றாங்களே. கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விடுறாங்க, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் அவர் எவ்வளோ கண்டிச்சு பேசியும் அதை நிறுத்துற மாதிரியே தெரியல. அது எப்பவுமே திமுக செய்யக்கூடியது தானே. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு பிரதான எதிரி யாருன்ட்டு. அவங்க பிரதான எதிரியை எதிர்ப்பதை விட நாம இந்த மாதிரி ஒரு நபர்களை, விஜய் மாதிரியான நபர்களை ஏற்றோம்னா நம்ம வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சிடலாம் இப்படின்றது இவங்களுடைய நிலைப்பாடு. இது எப்பவுமே அவங்க செய்வாங்க. சரி, இப்ப இல்ல, கருணாநிதி காலத்திலிருந்து அறதப்படிய டெக்னிக் இது. சரியா? அதை பத்தி நாங்க என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம விஜயை நம்ம எப்படி டீல் பண்ணோம்? நீ வந்து பாப்பா, நீ வந்து 1.5 வருஷ கட்சி. சரியா? உன் கட்சி வந்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. சரியா? நீ மாநாடு இப்பதான் 2வது மாநாடு போடுற. சரியா? நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் அதிகப்படியான ஆண்ட கட்சி அதிமுக. சரியா? நாங்கள் பழைய பெருமையை மட்டும் பேசலை, நாங்கள் வந்து யதார்த்த அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறோம். சரியா? நீ எல்லாம் பேசி ஒரு ரவுண்டு போயிட்டு வா. அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப குறைச்சி இடம் போடுறோம். இல்லை, நான் யாரையுமே, நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் யாரையுமே குறைச்சி இடம் போடல. அதே சமயத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு வா, யதார்த்த அரசியல் தெரிஞ்சுக்க. சரியா? நீங்கள் போங்க,
நீங்களும் வாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு பாருங்க, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், அதனால் அது வந்து அது அவங்களோட உரிமை. ஆனால் அரசியல் வந்து விட்டால் தனக்கு இருக்கக்கூடிய சினிமா கவர்ச்சி அல்லது சினிமா செல்வாக்கு இருக்கு இல்லையா, அதை வைத்து மட்டுமே நீ வந்து ஆட்சியை பிடித்து விடலாம்னு நினைச்சீங்கன்னாக்க அப்படி கிடையாது அரசியல். நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசுவீர்கள் என்றால் எம்ஜிஆரை பற்றி முழுமையாக உள்வாங்கவில்லை என்றால். உண்மையிலேயே எம்ஜிஆர் வந்து முதல்ல அரசியல்ல நீண்ட நெடிய பயணத்தை எல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் ரசிகர்களை மட்டும் வைத்து அந்த கட்சியை நடத்தலை. அது ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட். சரியா? 71 எம்ஜிஆரும் கருணாநிதியும் சேர்ந்து வாங்கிய வாக்குகள் 50+% விழுக்காடுகள் என்றால் அதுவே அப்படியே பிரியுது. எப்போ 77 என்னன்னு பிரியுது? 24% வாங்குறாரு யாரு? கருணாநிதி வாங்குறாரு. 30% 26% வாங்குறாரு கருணாநிதி. 30% வாங்குறாரு யாரு? எம்ஜிஆர். அதுவும் என்ன கூட்டணி, கம்யூனிஸ்டோட கூட்டணி. திமுக தனியா நிக்குது. சரியா? இவங்க 26, நம்ம 30+ வாங்குறோம் நம்ம. அது மட்டும் இல்ல, அந்த சமயத்துல பாராமூர்த்தி தனியா நிக்கிறாரு, அவர் 10+ விழுக்காடு வாங்குறாரு. மூப்பனார் தனியா நிக்கிறாரு, அவர் 10+ விழுக்காடு வாங்குறாரு. இந்த மூப்பனாரும் பாராமூர்த்தியும் திமுகவுடன் இணைந்திருந்தால் திமுக ஜெயிச்சிருக்கும் நிச்சயமா. சரியா? இதுதான் வரலாறு. நீங்க 77 நடந்தது, 77 போய் பாரு என்ன நடந்ததுன்னு. சரியா? இப்ப அதைத்தான் நாங்க திருப்பி சொல்றோம். நீங்க நீங்க 3 முனை போட்டி, 4 முனை போட்டி, இப்படி போட்டிகள் வரும் என்றால் இந்த 3 முனை 4 முனை இந்த மாதிரியான போட்டிகள் வரும் பொழுது நீ யாருடைய ஓட்டை பிரிக்க போற? திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை தான் அவர் வந்து பெரும்பான்மையா பிரிப்பாரு இல்லைன்ற நானு. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா அது வந்து பிரிஞ்சுதான் இருந்திருக்கு. சரி, அது இப்ப பிரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சரியா? அதிமுக அதற்கான வாக்குகள்னு வாங்கிட்டு இருக்கு அது எப்பவுமே. சரியா? இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 22 விழுக்காடுகள் வாங்கியிருக்காங்க. தேமுதிக கூட சேர்த்து 23 விழுக்காடுகள்னு வச்சுப்போம். சரியா? இப்போ அந்த 22 விழுக்காடுகள் 21 22 விழுக்காடுகளோ என்னன்னா அவங்க வந்து தேசிய அளவில் ஒரு முகம் கிடையாது. சரி, செல்வி ஜெயலலிதா தேசிய அளவில் ஒரு முகமாக இருந்தார். ஆனால் இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி தேசிய அளவில் ஒரு முகம் கிடையாது. சரியா? வலுவான வேட்பாளர்களை நிறுத்தலை. தனி செல்வாக்கு கொண்ட வலுவான வேட்பாளர்கள் நிறுத்தலை. சரியா? கூட்டணி பலம் கிடையாது, பெரிய அளவில் கிடையாது. பணம் செலவு பண்ணலை. இது எதுவுமே பண்ணாமல் இந்த 22% என்பது அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க். சரி, இப்போ அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க 18% வாங்கியிருக்காங்க. இந்த 18% எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது மோடிக்காக விழுந்தது. மோடியா ராகுல் காந்தியான்னு பார்க்கும்பொழுது மோடிக்காக விழுந்ததுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோடிக்காக விழுந்தது அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் விழக்கூடிய வாக்குகள் தேசிய அளவில் அப்படி தேர்தல் வரும்பொழுது மோடிக்கு விழக்கூடிய வாக்குகள் அப்படின்னு ஒரு முழுமையா 18% எடுக்க முடியலனாலும் ஒரு 10% எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கிட்டீங்கன்னா 32% வந்துருது. இது அதிமுக 32% வச்சிருக்கு. இப்ப திமுக எடுத்துப்போம், இவங்க 45% வைத்திருக்கிறார்கள். இது எப்படி வந்தது? இது ராகுல் காந்திக்கு விழுந்த வாக்குகளோட சேர்த்து வந்தது. சரியா? ஏன்னா 2019 56% பெற்ற காங்கிரஸ் திமுக இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது 47% விழுந்துச்சு. ஓட் பேங்க் வந்து கம்மியாயிருச்சு விழுது. அப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது வேறு மாதிரியாக பார்க்குறாங்க. அப்போ திமுகவுடைய வாக்குகள் 40% 41% வந்துடும். இந்த 41% தான் அதை நிற்கும். சரியா? அதிமுக 32. இது கூட நீங்க பாஜக பாமகவை சேர்த்துக்குதுன்னு வைங்க, இல்லை தேமுதிக இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு 35 36% வரும். 36 vs 41 அப்படின்னு நிற்கும் பொழுது இங்கே தான் விஜயோடைய பார்ட்டிசிபேஷன் வருது. விஜய் எவ்வளவு வாக்குகளை யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கும் பொழுது திமுக வாக்குகளை தான் அதிகம் பிரிப்பார். ஏன்னா அதிமுகவுடைய வாக்காளர்கள் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் 5 முறை 6 முறை வாக்களித்தவர்கள். சரி, 40 வயது கடந்தவர்கள் என்ன பண்ணாலும் அவங்க மாத்தி போடவே மாட்டாங்க அப்படின்னு 40 வயதை கடந்தவர்கள். சரியா? இந்த இளைஞர்கள் இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம ஏதோ முதல் தலைமுறை இந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வாக்காளர்கள் பிளஸ் விசிகா காங்கிரஸ் இவங்களுக்கு நிரந்தரமான வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல. எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப அது மாறக்கூடிய வாக்குகள். இந்துத்துவ வாக்குகள் மாறாது, அதிமுக வாக்குகள் மாற வாய்ப்பே கிடையாது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா இது 35 ஸ்ட்ராங்கா அப்படியே நிற்கும். சரி, சரியா? இப்போ இந்த 41 இருக்கு இல்லையா, இதுதான் ஆட்டம் காண போகுதுன்றதை நான் சொல்றேன். விஜயோடைய வருகையினால் அதனால்தான் விஜய் இவர்கள் அதிகமாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம தாக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு என்ன இருக்கு தாக்குறதுக்கு? சரி,
விஜய் வேணா வந்துட்டு போட்டோம். இப்ப மற்ற எல்லாருமே அப்படிதான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக விஜய பிரதான எதிர்கட்சியா நினைச்சு அவங்கள தாக்க இவர் தான்ப்பா திமுக உண்மையிலேயே எதிர்க்கிறாரு அப்படின்னு அதிமுக ஓட்டர்ஸ் இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு என்பது மீடியாவிலேயோ மாநாட்டிலேயோ நடக்கக்கூடியது இல்லை. திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு என்பது ரோட்ல வார்டுல நடக்கக்கூடியது. சரி, ஒவ்வொரு வார்டுல நடக்கக்கூடியது. அவர் அந்த லெவலுக்கு தான் இறங்கி அரசியல் பண்றாருன்னு நான் சொல்றேன். அவருடைய பேச்சுல நீங்க கவனிச்சிருக்கலாம். பேச்சை விட்டுருங்க, நீங்க உங்களுடைய நிர்வாகிகளை காமிங்க. நீங்க நிர்வாகிகளை கூட விட்டுருங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடுறேன். நீங்க வந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸ்ல இருந்து எல்லாரையும் சொல்றீங்க. விட்டுருங்க, நான் சொல்றது சாதாரண உறுப்பினர்கள் எடுத்துப்போம். சரியா? இங்க அதிமுக திமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இங்க என்னால ஒரு உறுப்பினரை எடுத்தீங்கன்னா இவ்வளவு வீடுகள் இந்த தெருவில் இப்போ ஒரு அதிமுகவுடைய கார்டு ஹோல்டரை கூப்பிடுறேன், நான் உறுப்பினர் அட்டையை வைத்திருப்பவரை கூப்பிடுறேன், திமுக உறுப்பினர் அட்டையை வைத்திருக்கவங்க கூப்பிடுறேன். இவங்க எடுத்தாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த இதில் வந்து 20 வீடு இருக்குங்க, இதில் 5 வீடு சூரியன், 6 வீடு வேலை, மற்றவங்க ஓட்டு போட வரமாட்டான், அப்படியே வந்தாலும் இவன் இந்த ஓட்டுக்கு போடுவான் இப்படின்னு சொல்லுவான். சரியா? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இது விஜயோடைய கட்சியோடைய தொண்டர்களுக்கு வரும். எப்போன்னா ஒரு 3-4 தேர்தலில் நீ சந்தித்ததுக்கு அப்புறம் வரும். முதல் தேர்தலில் வாய்ப்பு இல்லை. எப்படி வரும்? ஆனா அவர் ரொம்ப கால்குலேட்டிவா சில மூவ்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், இப்ப அந்த மாநாட்டுல பேசின விஷயத்த விட்டுருவோம், பேசாத விஷயத்த பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கவினோட ஆணவ படுகொலைய விஜய் இது வரைக்கும் கண்டிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டதுக்கு முக்குளத்தோரோட வாக்கு வங்கியை மனசுல வச்சுக்கிட்டு அவர் அதை கண்டிக்கல அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதிமுகவிற்கு தென் மாவட்டங்கள்ல இருந்த முக்குளத்தோரோட வாக்கு வங்கி இப்ப பல முனைகள்ல செதறி இருக்கு. 2021 தேர்தலின் போது தென் மாவட்டங்கள்ல இருந்த 60 தொகுதிகள்ல அதிமுக 16 தொகுதிகள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. காரணம், இந்த முக்குளத்தோரோட வாக்கு வங்கி பல முனைகள்ல சிதறினது தான். அந்த வாக்குகளை இப்ப தன்னை நோக்கி திருப்பறதுக்கான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. தாராளமா செய்யலாம். என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க முக்குளத்தோட வாக்குகள் மட்டும் இல்ல, தென் மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு சாதிகளுடைய இருக்காங்க. ஆனா வைப்ரண்டான கம்யூனிட்டி தான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவங்க ஓட் பேங்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இவ்வளவு கான்ஸ்டிடுவன்சி வைஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணிக்கை அளவுல பெருசா கிடையாது. இதான் உண்மை. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தென் மாவட்டங்களில் சரி செய்யணுன்றதுக்காக தான் பாஜகவே உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா பாஜக தென் மாவட்டங்களில் செல்வாக்கு கூடியிருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. சரியா? என்டிஏவுடைய வாக்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. ப்ளஸ் மற்றவர்கள் வராங்க இல்லையா? இப்போ வட மாவட்டங்கள் எப்படி பாமகவுடைய வருகை வந்து வலு சேர்க்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறதோ அது மாதிரி தென் மாவட்டங்களில் டிடிவி வரலாம். டிடிவி பாஜக கூட தான் இருக்காரு, அதனால அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரலாம். அப்படின்னும் பொழுது இது சரி செய்யப்பட்டு. ஆனா ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு. ஒருவேளை அவர் விஜய் கூட போய் சேர்ந்துட்டாருன்னா சேர சொல்லுங்க. என்னங்க செல்வாக்கு இருக்கு? ஓபிஎஸ் யாருங்க? எதுவுமே இல்லைன்றீங்களா? யாருங்க ஓபிஎஸ்? தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் போட்டாங்க. குல்சாரிலால் நந்தானும் இருந்தாருங்க, 3 முறை பிரதமர். சரி, நேரு மறைந்த பொழுது பிரதமர், லால் பகதூர் சாஸ்திரி மறைந்த பொழுது பிரதமர், எனக்கு தெரிஞ்சு இந்திரா காந்தி மறைந்த பொழுது இருந்தாரான்னு தெரியல. ஆனா 2 முறையோ 3 முறையோ அவர் பிரதமர். இப்ப அதனால என்ன? நீங்க அந்த அளவுக்கு தான் மதிப்பிடுறீங்களா ஓபிஎஸ்? குல்சாரிலால் நந்தா வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஒரு மாபெரும் லீடர் உண்மைதான். அதனால வந்து பன்னீர்செல்வத்தோடலாம் நான் வந்து இது பண்ண முடியாது. ஊர்ல இருக்கிறவங்க ஊருக்காரங்க உன்னுடைய வீட்டுக்கு கிணத்துலேருந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒரு தலைவன். போங்க எடப்பாடிக்கு போங்க, கேளுங்க. ஒன்றும் நீங்கள் பெருசாலாம் கேட்க வேண்டாம். அங்கே போய் இந்த ஊருக்காரங்க கேளுங்க. ஏங்க இங்கே தாங்க அவர் வீடு இருக்கு, அவர் வீடு இங்கே தாங்க இருக்கு, ஏன்னா பேசுவாருங்க சகஜம். இல்லை, நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப செல்வாக்கான ஒரு மனிதர். ஏன் அப்போ உனக்கே அந்த செல்வாக்கு இல்லை போடியில்? உனக்கே அந்த செல்வாக்கு தேனியில் இல்லை? ஏன் போய் ராமநாதபுரத்தில் போய் நிற்கிற நீ? சாதியை கம்சன் நிற்கிறேன். அவருக்கு செல்வாக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை நீங்க விலக்கி வச்சதுனால தானே அந்த சமூகத்தோட ஓட்டு செதறிச்சு. இல்ல அந்த சரி கட்டுறதுக்கு தான் பாஜகவை கூட்டு வந்திருக்கீங்க. ஆனா இவரை விளக்குனதுனால அந்த ஓட்டு போச்சுன்றது உண்மைதானே? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்ப நயினார் யாரு, டிடிவி தினகரன் யாரு? டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வராருன்னா அப்ப அவர் யாரு? டிடிவி தினகரனோட குடும்பத்தை கொலகாரி என்ற பட்டத்தை கட்டியது யாரு? சசிகலாவை கட்டியது யாரு? அவருதான் பன்னீர் தானே. அப்போ உங்க சாதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனை இது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்குளத்தோர் என்பது அது என்னமோ யுனைடெட் ஓட்டா நீங்க பாக்குறீங்க, கிடையாது. இல்ல, அதுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகள் மட்டும் இல்லாம அந்த ஓட்டை பாத்தீங்கன்னா திமுக அதிமுகன்னு பிளவுபட்டு இருக்கு.
சரியா? அப்படின்னும் பொழுது எப்படி நீங்கள் கொண்டு வந்து சொல்கிறீங்க குளத்தூர் மட்டுமே இங்கே வந்து அப்படியே என்மாஸாக வந்து இதுக்கு மட்டும் ஓட்டு போடுவாங்க, பிளாக்காக வந்து இதுக்கு மட்டும் ஓட்டு போடுவாங்க, எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இல்ல உடனே நடந்துரும் சொல்லல. அதே மாதிரி இந்த 60 கால்குலேட் பண்ணி தான் நகர்றாரு. அந்த 60 தொகுதிகள் சொல்றீங்களே, இந்த 60 தொகுதிகள்ல 5000க்கும் குறைவான வாக்குகள்ல எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சிருக்கோம்ன்றது பாருங்க. திமுக 16 தொகுதி தான். 16 தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சிருக்குங்க. 5000க்கும் குறைபட்ட வித்தியாசத்துல எத்தனை தொகுதிகளை திமுக ஜெயிச்சிருக்குன்றத பாருங்க. சரியா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனப்பான்மையில அந்த வாக்குகள் அப்படியே வருமா? ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்க. இல்ல அதான் சொல்றேன், அதை இவர் பிரிச்சிருவாருன்னு நான் சொல்றேன். இவருடைய மூவ்ஸ் அப்படிதான் இருக்கு. ஏங்க நீங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், இது மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. நீங்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அவர் எது வரைக்கும் முயற்சி பண்றாரு தெரியுமா? தேமுதிகவை தாம் பக்கம் இழுக்கிற வரைக்கும் முயற்சி பண்றாரு. அந்த மாநாட்டு மேடையில பேசும்போது விஜயகாந்த் என் அண்ணன்னு சொல்லி பேசுறாரு. தேமுதிகவை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸோட ஓட்டையும் தாம் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு வேலையா இதை சொல்றாங்க. தாராளமா எல்லாமே பண்ணட்டோங்க. இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதிமுகவை பிளவுபடுத்தி அல்லது அதிமுகவை பலவீனப்படுத்தி மூன்றாவது ஒரு அணியை கொண்டு வந்து நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை இன்று நேற்று நடக்கல. எஸ்டிஎஸ் காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே நடக்காதுன்றீங்க. எம்ஜிஆர் வந்து இருந்த பொழுது, எம்ஜிஆர் கோலோச்சி கொண்டு இருந்த பொழுது எஸ்டிஎஸ் வெளியேறினார், நமது கழகம்னு ஆரம்பிச்சார். சரியா? அப்பல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இதெல்லாம் அரசியல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வரல, பாதிப்பு இருக்காதுன்னு சொல்ல வரல, இதெல்லாம் அரசியல் நடக்கும்னு சொல்றேன் நான். இதை கடந்துதாங்க நீ ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை பிடிக்கிறதுன்னா அவ்வளவு எளிதா? ஆட்சியை பிடிக்கணும்னா அதுக்கு நிறைய தடைகள் வருங்க, சிரமங்கள் வருங்க, சவால்கள் வருங்க. இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் நாங்கள் வந்து பிடிக்கணும். அப்புறம் எதுக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து நாங்கள் வந்து தலைவர்னு சொல்றோம்? சவாலை எதிர்கொள்ளுங்க. சரி, சவாலை எதிர்கொள்ளுங்க, தடைகளை எதிர்கொள்ளுங்க, அதை மீறி வந்து ஆட்சியை பிடிங்க. அன்னைக்கு உங்களை நாங்கள் கொண்டாடுறோம். சரியா? அதுதாங்க சவால். அப்படின்னா சாதாரணமாக வந்து போய்ச்சிடல கொண்டுட முடியுமா அதிமுகவுக்கு? கரெக்டு தான். அம்மாவால் அடையாளம் காணப்பட்ட நான் பரதன், நான் அம்மாவுக்கு நன்றி, நீ உன் நன்றி விசுவாசத்துக்குமே இங்கே வேற எங்கேயாவது வையே. இது சண்டை. சரியா? இங்கே சண்டையில் ஒவ்வொருத்தனும் வாளை எடுத்துக்கொண்டு உன்னை விட்டுவதற்காக வருவான். சண்டை செய்வதற்கு தயாராக இரு. சரியா? சண்டை செய்து போர் புரிந்து நீ வெற்றி பெற்றால் நீ வீரன், இல்லைன்னா உனக்கு வீர மரணம். அவ்வளவுதானே? கரெக்ட். அப்போ அது சண்டையை எதிர்கொள்ளட்டும். அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியுமாங்க முதலமைச்சர் பதவி? அப்படி கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்படி வந்தவரும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. ஆனா இது ஒரு கடைசி வாய்ப்பு தானே. ஒருவேளை இந்த 2026 தேர்தலில் ஜெயிக்க முடியாம போயிருச்சுன்னா கட்சியே இல்லாம போயிருமே. ஏங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க. நீங்க ஏதாவது அதிமுகவே நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா எடை போடுறீங்க. அதாவது ஆட்சியில என்ன, அதிமுகவை சர்வசாதாரணமா எடை போடல, பாஜகவை எச்சரிக்கையா கையாளணும்னு சொல்றேன். பாஜகவை நான் கையாண்ட மாதிரி வேற எந்த கட்சியும் இந்தியாவில் கையாண்டது கிடையாதுங்க. இப்ப எந்த கட்சியும் பாஜக எத்தனையோ மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கு. கூட்டணி வச்ச கட்சிகளை எல்லாம் என்ன பண்ணி இருக்குன்னு நாமளும் பார்த்திருக்கோம். சிவசேனா எவ்வளவு வலுவான கட்சி, அதையே ஒண்ணு இல்லாம ரெண்டா உடைச்சு போட்டாங்க. அந்த கட்சியெல்லாம் பண்ண முடியுது, என்ன எதுவும் பண்ண முடியலையே. இப்ப முடியல. 26ல தோத்துட்டா 16ல இருந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. 21 நாங்க தோத்துட்டுமே, அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது நீங்க. அப்ப எதிரின்னு தெரிஞ்ச எதுக்கு சார் அவங்க கூட போய் கூட்டணி? எல்லாம் கிடையாதுங்க. இது எதிரி நண்பன்லாம் ஒன்றுமே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இதில் எதிரி நண்பன்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? எங்களுக்கு எண்ணிக்கை ரீதியாக அனுகூலமாக இருக்கா, நாங்கள் கூட இருக்கோம், அவ்வளவுதான். உன்னால் முடிஞ்சால் நீ ட்ரை பண்ணு. பன்னீர்செல்வத்தை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஒரு முறையாக ட்ரை பண்ணீங்க, 17 ட்ரை பண்ணீங்க, முடியல. 21ல் 22ல் ட்ரை பண்ணீங்க, முடியல. ஏன் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னார், 24க்கு அப்புறம் அதிமுக என்ற கட்சியே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதுக்கு டிடிவி தினகரன் தான் தலைமை தாங்குவார்னு சொன்னீங்க. இப்போ வந்து எடப்பாடியை வெற்றி பெற வைக்கிறது தான் நம்ம வேலைன்ட்டாரு. அண்ணாமலை எங்க இப்போ? சரியா? அதனால இதெல்லாம் வந்து சொல்லி அரசியல் இதெல்லாம் நடக்குங்க. சரி, நரசிம்மராவ் முயற்சி பண்ணாதாங்க உண்மை. அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் என்று நரசிம்மராவ் முயற்சி பண்ணாததா? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி வேண்டும் என்பதற்காக தினகரனை கொண்டு போய் சிறையில் வச்சாங்க. இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? நான் இப்பவும் சொல்றோம், நீ வந்து சிவசேனா ட்ரை பண்ணலாம், முலாயம் சிங் யாதவ் கட்சியோட ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சியில ட்ரை பண்ணலாம். இது இங்க நடக்காது. இங்க நடக்காதுன்றத அதிமுக நடக்காது. சரியா? நீங்க முயற்சி பண்ணுங்கப்பா. அது எங்களுக்கு அது பிரச்சனை. நாங்க அதையும்
எடுத்துப்போம். சரியா? இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் யாருங்க? நயினார் நாகேந்திரன். யார் அவர்? ஓ ஆமா, அதிமுகவில் இருந்து போனவர். அப்புறம் நீங்க திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் அதிமுகவில் இருந்து போனவங்க. ஏன் திமுக அமைச்சர் வச்சு நடத்தேன். சரியா? இதுதான் அதிமுக. சரியா? சரி. எங்களுக்கு இவங்க அரசியல் பாடம் போய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் போன்று இன்னும் நிறைய பேர் வருவாங்க, வரட்டும், அதெல்லாம் சவால் தான். அவரை இப்ப அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நான் திருப்பி சொல்றேனுங்க, கருப்பு எம்ஜிஆர் என்று விஜயகாந்த் சொல்லிக்கொண்டார். சரியா? தப்பு கிடையாது. எம்ஜிஆர் கழகம் என்றே ஆரம்பித்தார் திருநாவுக்கரசர், தப்பு கிடையாது. எம்ஜிஆர் மன்றம் என்று வைத்திருந்தால் தப்பு கிடையாது. எம்ஜிஆருடனே இருந்து ஜானகி அம்மையார் என்ன சொன்னாங்க? நான் தான் மனைவி. உண்மை என்ன? நான் எம்ஜிஆருடைய கட்சின்னாங்க, எதுக்கிட்டமா? பாக்யராஜ் வாரிசுன்னாரு. நிறைய பேர் சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. யார் வேணாலும் சொல்லிக்கங்க, எங்களை எதுவும் பண்ண முடியாது. எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. நீங்க பண்ண முயற்சி பண்ணுங்க. அதையும் கடந்து நீங்க தாராளமா எங்களுக்கு சேதாரமும் ஏற்படுத்த முயற்சி பண்ணலாம், நடக்கலாம். சரியா? அதையும் கடந்து அதுதாங்க அரசியல். கண்டிப்பான பொறுத்திருந்து பார்க்கலான்னு. அரசியல்ல எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. தேர்தல் நெருங்க இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். பல தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.